8/2026 ஆடி 31 ஞாயிற்றுக்கிழமை நவலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு தேன் அபிஷேகம். உலகத்தில் வாழும் அனைத்து சிவனடியார்களுக்கும், இந்திய நாட்டில் வாழும் அனைத்து சிவனடியார்களுக்கும், தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து சிவனடியார்களுக்கும் நீங்கள் பரிபூர்ண அருள் புரிய உங்கள் பாத திருவடி கவனத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து பஞ்சபுத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமாக விளங்கும் நடராஜ பெருமானுக்கு தேர் அபிஷேகம். நடராஜ பெருமானுக்கு தேர் அபிஷேகம். அதைத் தொடர்ந்து நவலிங்கத்திற்கு சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம், என் குருநாதர் வடலூர் வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் குரு நல்வழிப்படுத்தணும், நல்ல எண்ணத்தை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும், நல்ல சிந்தனையை கொடுக்கணும் குருவே. அதைத் தொடர்ந்து மகாசக்தி பத்ரகாளி அம்மனுக்கு தேர் அபிஷேகம். அம்மா, உலகம் பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 27/2027 இந்த உலகம் ஒரு ஆட்சி பண்ணிக்கிறோம். குறிப்பா தமிழ்நாடு, குறிப்பா இந்தியா அதிக பாவம், கொள்ள வருமானம், கோயில் பூரா கொள்ள வருமானம், வெறும் விஐபிகளுக்கு தரிசனம், மக்களுக்கு இல்லை, பக்தர்களுக்கு இல்லை. ஜாதி சங்கத்துக்கு, செல்வாக்கு உள்ளவனுக்கு, சினிமா நடிகர்களுக்கு, மந்திரிகளுக்கு, முன்னாள் மந்திரிகளுக்கு, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, வெறும் மாவட்ட செயலாளர் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசாங்க தொழில் சொந்தம், மக்களுக்கு இல்லை. இதனால் பத்ரகாளி சூலத்தை தூக்கிவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும், இந்திய நாட்டுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும், ஆட்சி நடத்துகிற அனைத்து யாரெல்லாம் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க அத்தனை பேரும் 2027 19 ரூபாய் இது சக்தியா இருந்தாங்க.